Hi guys, welcome back to my channel Stylish Kavini and Sindhu. தமிழ் பொண்ணு மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த லுக் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்து ஹேர் செக்யூர் பண்ணிக்கலாம். மேக்கப் பண்ணுறப்போ ஹேர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 ட்ராப் எடுத்து நல்லா மசாஜ் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கே பிளாக் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி வாய் சுற்றிலாம் எனக்கு பிளாக் மார்க் இருக்கும், அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கரெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கன்சீல் பண்ணிக்கிட்டோன்னா எதுவும் தெரியாது. இல்லைனா ஃபவுண்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரஞ்சாக வரும். அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணதுக்கப்புறம் கன்சீல் பண்ணிக்கணும். அதையும் நான் கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுவோம். அதனால் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி தெரியாது. ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது மாதிரி கையில் வச்சுட்டு இந்த பியூட்டி பிளான் இப்போ ரீசெண்டாக மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதை வச்சே பண்ணி பார்க்கலாம். நல்லா பிளெண்டர் ஆளை நல்லா ஒத்தி கொடுக்குறேன். அப்படியே தேய்ச்சி இழுக்காமல் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் லுக் கிடைக்கும். நம்மளுக்கு எங்கெங்கே ஹை பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்படி போட்டுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக வேணும், அதுக்கோசம் மூக்கில் சின்னெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ காம்பேக்ட் ஆர் லூஸ் பவுடர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ மேட் ஃபினிஷாக இப்போ கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கு இல்லையா, அது மேட் ஆக்க போகிறேன். அதுக்காக லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதே பியூட்டி பிளெண்டரை வச்சு அப்படியே கொஞ்சம் போட்டோம். அதை அப்படியே எக்ஸ்ட்ரா பவுடர் விட்டுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஐஷேடோ பேலட்டில் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக அப்படி தட்டிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஷேடும் ப்ரௌன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு மாதிரி மைல்டான ப்ரௌன் மாதிரி எடுத்துக்கிறேன். ரெட்டிஷ் மாதிரி இருக்கும். ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். ரெண்டுமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌனும் இந்த ரெட் கலர் லைட் ரெட் ப்ரௌன் ஷேடில் பாருங்கள். இப்போ ஒரு பிங்க் ஷிம்மர் ஷேட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்ந்து ஒரு கில்ட்டர் ரொம்ப இல்லாமல் மைல்டாக எக்ஸ்ட்ரா பவுலாம் அப்படியே கொஞ்சம் டேப் மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் போடுறேன். தென் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு டார்க்காக இருந்தால் பிடிக்கும். நல்லா தொட்டுக்கிட்டு கிட்ட காட்டுறேன்.
நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கணும் நல்லா. ஷார்ப்பாக கொடுத்துக்கலாம். எனக்கு இதுவே போதும் மினிமலாகவே. இங்கே ஓவராக வச்சிட வேண்டாம். இங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ப்ராடக்டை வந்து இங்கே வைங்க. ஏன்னா இங்கே அதிகமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக நல்லா ஷேப் பண்ணிவிட்டேன். நல்லா ஷார்ப்பாக காஜல் எடுத்துக்கிறேன். வாட்டர் லைனில் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா போல்டாக வேணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொடுத்துக்கிறேன். 2-3 ஸ்ட்ரோக் கொடுத்து நல்லா திக்னஸ்ஸாக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா போல்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன், போட்டுக்கிட்டேன். இப்போது மஸ்காரா போட்டுக்கலாம். நல்லா வால்யூம் அதிகமாக தெரியும். அதுக்காக 2 கோடு போட்டுக்கிறேன். கீழேயும் போட்டுக்கிறேன். 2-3 கோடு கொடுத்தாலே நல்லா லேஷஸ் வச்சது மாதிரியே இருக்கும். நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போயிடலாம். ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போடலாம். பீச் கலரில் எடுத்துக்கிட்டு லைட்டாக போட்டுக்கிறேன். இந்த 2 ஷேட் கலந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன்லாம் நல்லா டார்க் ஷேட் இது மாதிரி போட்டோன்னா நல்லாயிருக்கும். மேக்கப்பே போடலனாலும் லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் அது வச்சுருந்தாலே நல்லா மேக்கப் போட்ட மாதிரி செம்மையாக இருக்கும். அதனால் நான் டார்க்காக போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த லுக்கை நான் தூரமாக வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது நல்லா காயட்டும். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா பிளாக் போட்டு வைக்கலாம். எப்போயுமே அதான் வைப்பேன். ஓகே தான், செட் ஆகிடுச்சு. வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்து 2 சைடும் கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். லூஸ் ஹேர் மாதிரி அப்படியே விட்டுட்டு மாறிட்டு வெளியே எங்கன்னா போகிறது ஃபங்க்ஷன் அது மாதிரி போகிறதுக்கு இந்த லுக் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.